Hi everyone, நான் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது வீக்லி பியூட்டி ரொட்டீன். இந்த ரொட்டீனில் நான் வந்து ஹெட் டு டோ வரைக்கும் எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு இன் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரொட்டீனில் நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஹேர் ஆயிலிங்க்கு வந்து 3 ஆயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்கானிக் ஹார்வெஸ்டோட எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகோனட் ஆயில், ரெண்டாவது வந்து ரே நேச்சுரல்ஸோட கேஸ்டர் ஆயில், நெக்ஸ்ட் வந்து குட் வைப்ஸோட எசென்ஷியல் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் 3 to 4 ட்ராப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து என்னோடய ஸ்கேல்பில் மட்டும் நல்லா மசாஜ் பண்ணுறேன். இதே நீங்கள் லென்த்லேயும் அப்ளை பண்ணலாம். ஒரு 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வெயிட்டிங் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி நான் வந்து ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபேஸ் ஷாப்போட ஆலோவேரா ஜெல். ஃபேஷியல் ரேசருக்கு நான் வந்து சிரோனாவோட ஃபேஷியல் ரேசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். 100 rupeesக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும் ஷேவிங் பண்ணுறதுக்கு. ஷேவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஷார்ட் ஸ்ட்ரோக்ஸ்லேயே வந்து ஷேவ் பண்ணணும். நான் வந்து அப்பர் லிப்ஸ் அதுக்கப்புறம் சைடில் இருக்க ஹேர்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷேவ் பண்ணணும். சாஃப்டாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணாலே போதும். ஈஸியாக நம்ம வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். வலியும் இருக்காது. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு நான் வந்து இந்த கார்மெசியோட ஐப்ரோ ரேசர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சின்னதாக இருக்கனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஐப்ரோஸில் வந்து ட்ரிம்லாம் பண்ணுவேன். ஆனால் வீக்லி ஒன்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் வந்து எடுப்பேன். அது கூட இந்த மேக்கப் டியூட்டோரியல்ஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு ஜூம் பண்ணும்போது தெரியும்ல. ஸோ அந்த சின்ன சின்ன ஹேர்லாம் வந்து அப்போ ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஐப்ரோஸ் வந்து பார்க்க க்ளீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே. ஸோ ஐப்ரோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து என்ன அப்ளை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி ஃபேஸ் பேக்குக்கு நீங்கள் வீட்டில் செஞ்ச ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு தான் என் ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நான் வந்து அமேசானில் வாங்கின ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பயோட்டிக்கோட ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் மாஸ்க். இது ஜஸ்ட்டு முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் தான். ரெடிமேட் ஃபார்மில் இருக்கனால ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. முல்தானி மிட்டி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸில் ரிமூவ் பண்ணுறதுக்காக. டெய்லி பேஸஸ்க்கு நம்ம வெளியில் வந்து போகிறோம்ல, ஸோ அதனால் ஃபேஸில் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் டைம் எடுத்து ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக். ஏன்னா வந்து அது எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளியராக இருக்கும். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் வந்து லிப் ஸ்க்ரப் வந்து பண்ணுறேன் டூத் ப்ரஷ் வச்சு. இது மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஸ்க்ரப் பண்ணோன்னா லிப்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஜஸ்ட் 1 minute பண்ணால் போதும், அதுக்கு மேலே வந்து பண்ண வேணாம். ஸோ இது நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து என் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நல்லா க்ளீனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து பண்ண போகிறது பாடி கேர். இதுக்காக நான் வந்து ஷேவிங் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் க்ரோத் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஷேவ் பண்ணுவேன். ஸோ ரேசருக்கு நான் வந்து வீனஸோட இந்த ரேசர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அவகாடோ வேரியண்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கின்னை ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேசர் யூஸ் பண்ணலாம். ஈஸியாக வந்து க்ளைட் ஆகும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஹேர் கண்டிஷ்னர் இருக்குல்ல, அது கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக ஹேர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிட்டு அப்போது நீங்கள் ஷேவ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக வரும் உங்களுக்கு. இது மாதிரி ஷேவ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஒரு பாடி பேக் வந்து அப்ளை பண்ணுவேன். இது வந்து உப்டன் குட் வைப்ஸோட உப்டன் வந்து யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. இந்த உப்டன் பவுடரை கொஞ்சமாக தண்ணியில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப டேன் ஆகுதுன்னா இது மாதிரி உப்டன் பவுடர்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ஒரு கலர் பாடி ஒரு கலர் இருந்தாலும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து உப்டன் யூஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி உப்டன் பவுடர் நீங்கள் வீட்டிலே செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா வந்து ரேடியண்ட்டாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நெயில்ஸ்க்காக நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் வந்து பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு நெயில் பாலிஷ் ரிமூவரில் வச்சு நெயில் பாலிஷ் வந்து ரிமூவ் பண்ணுவேன். இது வந்து கலபாரோட நெயில் பாலிஷ் ரிமூவர். நான் ஆக்சுவலாக கையில் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண மாட்டேன். வெறுமே டோஸ்க்கு மட்டும் தான் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கலர் பார் நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நெயில்ஸ் வந்து கட் பண்ணுவேன். இது வந்து வீகாவோட நெயில் கட்டர்.
எனக்கு லாங் நெயில்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதுவும் காரில் வந்து நான் ஷூஸ் அடிக்கடி வேர் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து கட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் கையிலையும் நெயில்ஸ் க்ரோ பண்ண மாட்டேன். ஏன்னா டைப் பண்ணுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். நெயில்ஸ்க்காக இவ்வளோ தான் பண்ணுவேன். அண்ட் ஓவராலாக இதுதான் என்னோடய ரொட்டீன். அண்ட் இந்த வீடியோவில் நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசானில் இப்போ வந்து வாட்டர் ப்ரிஃப்ரெஷ் சேல் வந்து போயிட்டுருக்கு. 1st June 6th வரைக்கும் இருக்குது சேல். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க இந்த சேல் யூஸ் பண்ணி. ஏன்னா வந்து 50 to 80% டாப் ஃபேஷன் அண்ட் பியூட்டி பிராண்ட்ஸில் வந்து ஆஃப் போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமேசானில் 1000+ டாப் பிராண்ட்ஸ் இருக்குது, 4 lakhs+ ஸ்டைல்ஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா அமேசானில் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அண்ட் 30 days ஈஸி ரிட்டர்ன் அண்ட் பே ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் வந்து ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் பை. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.